வழங்கும் பிக் பாஸ் சீசன் இணைந்து வழங்குவோர் ஏசியன் பெயிண்ட் சர்ஃப் எக்ஸல் ராஃப் மற்றும் மாருதி சுசுகி. ரெடி பிக் பாஸ். கடவுளே, இந்த முறையாவது இவங்க ரொம்ப நேரம் நிக்க வைக்காம கேட்ட கேள்வி போக நல்லா இருக்கு. கடவுளே உட்காருங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல விரும்புறது, உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. என் கிரெடிட் இவர் பறிச்சிட்டாரு, அவர் பறிச்சிட்டாரு. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. ஆமா தானே? ஆனா உங்களுடைய இந்த பிரச்சனை எல்லாமே சேர்ந்து ஒருத்தருக்கு மட்டும் ரிவார்டா மாறி இருக்கு. தெரியுமா அது உங்களுக்கு? அது என்னங்கிற சொல்றேன். முதல் முறையாக நான் பண்ற இந்த 2 சீசன்ல முதல் முறையா குறும்படம் போடுறோம். அந்த குறும்படத்தை பாருங்க மக்கள், பாருங்க. அந்த குறும்படம் என்னன்னு யாருக்காவது கெஸ் இருக்கா? சாப்பிட்டதா? யார் என்ன சாப்பிட்டது? அரோரா இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இந்த இது சாப்பிட்டாங்க. ஒரு விஷயம், சாப்பாடு ஒண்ணு என்னவா இருக்கு நீங்க ஒரு குறும்படம் ஒண்ணு அரோரா சாப்பாடு திருப்பி போனதா இருக்கும். இல்லைன்னா பிரவீன் கிஸ் பண்ணி பணம் போனது. பரவாயில்ல, நீங்க எல்லாம் இந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது அந்த நபருக்கு உண்டான பெருமராது. அந்த நபரை முதல்ல பாராட்டும். நீங்க குறும்படம் பார்த்துருவாங்க. அந்த நபரை நாம பாராட்டுக்கான இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். எஸ் எஸ் பிக் பாஸ். ஒரு சின்ன ட்விஸ்ட். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க். உங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாராவது ஒருத்தரை ஐதர் வேலைய விட செய்யணும், இல்ல ஏதாவது ஒரு நபரை ஒரு ஹெட் வேலையை விட்டு தூக்கணும், இல்ல பணிமாற்றம் நடைபெறணும். இதுல ஏதாவது 2 விஷயம் நடந்தா கூட போதும். இதுக்கு இந்த ஸ்டாஃப்ல இருந்து யாராவது ஒரு பார்ட்னரை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். நான் என்னோட என்ன கேட்டாலும் என்னோட எம்ப்ளாயி என்னால பார்க்க முடியுது. எனக்கு ரைட் கொடுக்கல. நான் பண்றேன். சொல்லுங்க. ஏதாவது நெகேஷன் ஏற்படாது. நீங்க அந்த நெகேஷன் நான் சொல்றேன். இப்ப நான் என்னோட ஏப்ரோனும் இதுவும் கொடுக்கணுமா? கொடுக்கலன்னா எனக்கு காசு தர மாட்டாங்களா? பேச வராங்களா? நான் வரல. அப்ப நான் இப்படி பண்ணதான் முடியும். தான் இருக்கும். உங்களுக்கு யூனிஃபார்ம் போடலன்னா நீங்க இந்த ஹோட்டல்ல இருக்க முடியாது. சம்பளத்தை கொடுங்க மேடம். அதுக்குள்ள முடி கிடந்தது, அதை தூக்கி வெளியில போட்டுட்டு அந்த சட்னியை உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு பார்த்து பேசணும்னு இல்ல. நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல பார்வதி. வெளியில விடுங்க. Big Boss, I'm very sorry. உங்களை நான் disappoint பண்ணிட்டேன். I'm resigning from my position. எனக்கு குட் லக் இருக்கான்னு தெரியல. நான் 2 நாளா இருந்தேன். இங்க சண்டையே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நீ வந்திருக்க. இதுல இருந்து நான் சந்தோஷமா இருக்கேன். இங்க ஒரு குட் லக். இந்த நிமிஷத்துல நீ தான் பிக் பாஸ். எல்லாம் உட்காருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். சாண்ட்ராவுக்கும் பிரஜன்யும் அவங்க 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு, டைரக்ட் நாமினேஷன் அவங்க யாராவது ஒருத்தர் பண்ண முடியும். இதுதான் அவங்களுக்கான ரிவார்டு. ஆனா சாண்ட்ரா நான் உங்களை மிக சிறப்பா பாராட்டுறேன். அந்த கேரக்டரை ரொம்ப அழகா பிரமாதமா ஹேண்டில் பண்ணீங்க.
சார் ஃபர்ஸ்ட் எனக்கு பாஸ் சொல்லும்போது இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம், போயிட்டேன்னா திவாகரை ஃபயர் பண்ணிடலாம், விவியானாவை குவிட் பண்ண சொல்லலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் எனக்கு போக போக பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் விக்ரம் உள்ள வந்துட்டாரு, அது இன்னும் டஃப் ஆயிடுச்சு. வியானா உள்ள வந்துட்டா, அது வேற மாதிரி ஆயிடுச்சு. திவாகர் வந்து ரொம்ப ஸ்டபானா இருக்க, இடையில வந்து பாரு வந்து அங்கங்க அது வேற பண்ணிட்டு இருந்தது. மார்னிங் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. சரி அப்ப எக்ஸ்ட்ரீமா போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் போய் உட்கார்ந்தேன். கரெக்டா பாரு வந்து வாய கொடுத்தா. பாருங்க அது ரொம்ப சுலபமா இருக்கும். அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த டாஸ்க் பண்ணும்போது 48 hours எவ்வளவு ஆக்டிவா இருந்தீங்க? அந்த நைட்டு வந்து விக்ரம் கிட்ட சொல்லி ஐ குவிட்னு சொல்லும் போது என்னோட மிஷன் முடிஞ்சிருச்சு, என்னால பண்ண முடியல, அவ்வளவுதான் நான் கிவ் அப் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல தான் நான் இருந்தது. பட் வந்து நெக்ஸ்ட் டே நான் பாரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே என் கைக்கு வருது, இதை வந்து என்னால ஈஸியா பண்ண முடியும். பிகாஸ் வந்து கெஸ்ட் இரிட்டேட் ஆகுறாங்க, இந்த இடத்துல நான் பிளே பண்ணேன்னா ஈஸியா என்னால அடிக்க முடியும் அப்படின்னு. பட் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது விக்ரமோட ரிசைன். அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது, அவரா வந்து விழுந்துட்டு. நீங்க பேசுறீங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய பேசுறதுக்கு இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. எனக்கு இவங்க 2 பேர் விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. எனக்கு விக்ரமோட காரணம் சொல்லக்கூடாதா? நான் அவ்வளோ உடஞ்சு நான் அவ்வளோ அழுகிறேன். நீங்க என்ன சின்ன விஷயமா என் எமோஷன்ஸ் அவ்வளோ ஈஸியா இருக்கா இருக்கும். சாரி கொஞ்ச நேரம் தப்பா நினைச்சிட்டாரு. நான் அவ்வளோ பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு பண்றேன். வந்து நீங்க உட்காந்து தான் என் பதவி வச்சுருக்கீங்கல்ல, நீங்க அந்த கேமை இன்னும் கொஞ்சம் மேனேஜரை வச்சுதான் விளையாடி இருக்கலாம்ல. ஏதாச்சும் நீங்க ஒண்ணு யோசிச்சிருந்துருக்கலாம். என்னோட பதவி, என் ஸ்டாரு, எங்க வீட்டு ஃபேமிலியோட நிம்மதி, என் மென்டல் ஹெல்த் எல்லாமே இங்க பணையக்காயா வச்சு நீங்க சொல்லிருக்கீங்க. வெல் பிளேட், நான் அதை இது குறை சொல்ல. நீங்க அந்த ஒரு நிமிஷம் உட்காந்து அந்த கேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் ரிசைன் பண்ணிருக்க மாட்டேன். நான் உடஞ்சு போயிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இது நீங்க இவங்க என்ன பிராங்க் பண்ணுன்றாங்க, இவங்க என்ன டாஸ்க் பண்ணுன்றாங்க. ஆமா, இது பாக்குறதுக்கு உனக்கு நிறைய விஷயம் வந்து தோணும்ல, சரி இதனால இது வராங்களோ, இதனால இவங்க வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இங்க சத்தம் போட்டாங்க. நான் எதை சொன்னேன், அது டாஸ்க் தான் இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணிருக்க வேணாம், அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்ப டாஸ்க் எக்ஸிபிட்டா அப்படின்னு நாலு பற்றி சொன்னேன். ஆனா அவன்கிட்ட கேட்ட என்ன சொன்னா, டேய் இவங்க போய் கேட்கிறேன், நல்லா பண்ணீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்க நல்லா பண்ணீங்க. இல்லைங்க அது ஏன் தப்பு தான். ஐயோ எப்ப பாரு அழுகுதான் வெங்காயமா இருக்கு. சுபிக்ஷா எவ்வளவு அசிங்கமா இருக்கிற ஒரு பெரிய தண்ணியே கலக்க முடியும். நான் வேற ஐட்டு வைட்டா ஐயோ உனக்கு புரியாது. எங்க வீட்டுல எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா எப்படி சொல்லி பார்த்துட்டு இதான் நீ வளர்த்த லட்சணம். எங்க அம்மா என் பொண்ணு போடாத என் பொண்ணாட்டினா வெரி சாரி எனக்கு அவங்க ரியாக்ஷன் தான். ஐயோ அவனுங்களை விடுங்க, இவனுங்க என்ன விடவே மாட்டானுங்க, துரத்தி அசிங்கப்படுத்த போறானுங்க. ஐயோ வீக்கு சார், தெரியாதனமா நல்லவனா பிறகு சார் விட்டுருக்க என்னால முடியல சார். ஐயோ திவாகர், நான் சொல்லும் போதே இடம் மாறி இருந்தீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிருக்கும். நான் பாட்டு என் ஸ்டாரை வாங்கிட்டு போயிருப்பேன். பிக் பாஸ் கொடுத்த இடம் உரிமை கிரிமன் பேசி என் பேச்ச மேனேஜரா கேட்டிருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருந்திருப்போம்.